போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டியூட்டை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும்? ஒரு நல்ல இன்ஸ்டியூட் அப்படின்னா எப்படி இருக்கணும் மேடம்? முதல்ல ஆக்சுவலாக வந்து பேரண்ட்டோ ஸ்டூடெண்ட்டோ வந்து அவங்க செலக்ட் பண்ணுறது இன்ஸ்டியூட்டுன்னு இப்போ அவங்களுக்குள்ள நாலேஜ் என்னென்னா மிஷின் பார்த்துட்டே சில பேர் ஓடிடுவாங்க. அது ஒன்று. கம்ப்யூட்டர்லேயே கற்றுக்கலாமா, சாஃப்ட்வேர் கற்றுக்கலாமா, ஏன் இன்ஸ்டியூட் போகணும்? டைரெக்டாக அவங்க கம்ப்யூட்டரில் பண்ணும்போது அவங்க என்ன செய்வாங்க, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபிங்கரிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஜூனியர் சீனியருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரீ ஜூனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் ஒன்று இருக்குது. அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா சார் ப்ரீ ஜூனியர், ஜூனியர், சீனியர் இதுக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆகும்? ட்ரைனிங் கொடுக்குறவங்க வந்து டிடிசி முடித்தவங்களா, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களா, அது அந்த மாதிரி பார்த்து கொஞ்சம் விசாரிச்சுட்டு போனால் பெட்டராக இருக்கும். ஆமாம், இது வந்து இந்த யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் லதா. ஒரு 25 வருஷத்துக்கு மேலே ஒரு இன்ஸ்டியூட் வச்சு நடத்திட்டுருக்கேன். டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வச்சு நடத்திட்டுருக்கேன். இன்ஸ்டியூட் நேம் வந்து பிரகாசம் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டு. ஒரு 100 பேர் 150 பேர் ஒரு எக்ஸாமுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னா நான் 25 வருஷத்துக்கு மேலே அனுப்பிட்டுருக்கேன். குறைஞ்சபட்சம் 20,000 பசங்களாவது போயிருப்பாங்க எக்ஸாம் அனுப்பியிருப்பேன் நான். ஃபஸ்ட்டு வந்து இதில் லோயர் ஹையர்னு 2 இருக்குது. தமிழில் இங்கிலீஷ்லேயும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்குது. 2த்துலேயும் லோயர் ஹையர்னு இருக்குது. லோயர் ஹையர்ன்றது என்னென்ன சார்? ஜூனியர் சீனியர் அப்படின்றது தான் லோயர் ஹையர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஜூனியர்ன்றது தான் வந்து லோயர்னு சொல்லுவாங்க, சீனியர்ன்றது தான் ஹையர்னு சொல்லுவாங்க. ஜூனியர் சீனியருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரீ ஜூனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் ஒன்று இருக்குது. அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 6th முடிச்சிருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஜூனியர் போகலாம். ஜூனியருக்குன்றது பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணாலே வந்து ஜூனியர் வந்து எக்ஸாம் வந்து அப்பியர் ஆக முடியும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஜூனியர் வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சீனியர் எக்ஸாமினேஷன் வந்து போகலாம். சார் ப்ரீ ஜூனியர், ஜூனியர், சீனியர் இதுக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆகும்? அதான் 6th முடிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ப்ரீ ஜூனியர் முடிச்சிருவாங்க. 6th முடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா 8th படிச்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜூனியர் போகலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் அதில் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் போனால் சீனியர் வந்து போயிடலாம். ஸோ 6thலேருந்து 8th வரைக்கும் நடுப்புற வந்து ஒரு 1 year கேப் இருக்கும் உங்களுக்கு. 6th முடித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா 7th படிச்சுட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஜூனியர் வந்து அட்டன் பண்ணிடுவாங்க. ப்ரீ ஜூனியர் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் 8th குவாலிஃபை ஆனால் ஜூனியர் போகலாம். அதாவது 6th பாஸ் பண்ணவங்க ப்ரீ ஜூனியர் போகலாம். அந்த ப்ரீ ஜூனியர் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து 8th முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜூனியர் போகலாம். ஸோ 9th படிச்சுட்டு இருக்கும்போதே உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னால் போத் ஹையர் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆகிக்கலாம். கம்ப்யூட்டர்லேயே கற்றுக்கலாமா, சாஃப்ட்வேர் கற்றுக்கலாமா, ஏன் இன்ஸ்டியூட் போகணும்? கம்ப்யூட்டரில் கற்றுக்க முடியாது சார், அது ப்ராப்பராக இருக்காது. இன்ஸ்டியூட்டில் வந்து கற்றுக்கிட்டால் தான் அது சரியாக இருக்கும் உங்களுக்கு. கம்ப்யூட்டரில் வந்து யார் உங்களுக்கு கோச் பண்ணுவா? நல்ல ட்ரைனிங் தெரியாது, ஃபிங்கரிங் எப்படி பண்ணணும்னு தெரியாது, எப்படி கை வச்சு செய்யணுன்றது தெரியாது. ஸோ இன்ஸ்டியூட் வந்தால் தான் அது ப்ராப்பரான ஃபிங்கரிங் எதுன்றதே அவங்களுக்கு தெரியும். சாஃப்ட்வேரில் வந்து அவங்களுக்கு எந்த விரலுக்கு எந்த எழுத்துன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. அவங்க எப்படி உட்காந்து அடிக்கணும், எப்படி இந்த கீபோர்டை பார்க்காம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், சில விஷயம்லாம் அவங்க இன்ஸ்டியூட் வந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல டைப்ரைட்டிங் முடிச்சுட்டு அப்புறம் கம்ப்யூட்டர் போகும்போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக வரும். முதல்ல டைரெக்டாக அவங்க கம்ப்யூட்டரில் பண்ணும்போது அவங்க என்ன செய்வாங்க, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபிங்கரிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. டைப்பிங் தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா இந்த 2 விரல் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லா விரலாலையும் அவங்க யூஸ் பண்ணி அடிக்க தெரியாது. அடுத்தது மானிட்டர் பார்த்து பண்ணுவாங்க, கீபோர்டை பார்த்து பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்பீடு வராது, நிறைய மிஸ்டேக்ஸ் வரும், ப்ராப்பராக பண்ண முடியாது, சீக்கிரமாக பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து டைப் பண்ணிவிட்டு போகும்போது அவங்களுக்கு இப்படி தான் பண்ணணுன்றது ஒரு ப்ரொசீஜர் எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கறதுனால அவங்க உட்காந்த வேகத்துக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பண்ண முடியும். முடிவு பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டியூட்டை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும்? ஆக்சுவலாக வந்து பேரண்ட்டோ ஸ்டூடெண்ட்டோ வந்து அவங்க செலக்ட் பண்ணுறது இன்ஸ்டியூட்டுன்னு இப்போ அவங்களுக்குள்ள நாலேஜ் என்னென்னா பக்கத்தில் எந்த இன்ஸ்டியூட் இருக்குது அப்படி தான் போவாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து தேடி கண்டுபிடிச்சி எங்கே நல்லா கோச்சிங் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தாலும் வந்துடுவாங்க. சில பேருக்கு வந்து எனக்கு வர முடியல, தூரமாக இருக்குது, அதனால் பக்கத்தில் எது இருக்கோ அங்கே போய்க்கிறேன். என்னோடய ஸ்டூடெண்ட்டே கூட ரொம்ப தூரமாக இருக்குது, வர முடியலன்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்டியூட் போவாங்க. நல்ல இன்ஸ்டியூட் எப்படி இருக்கணும்? முதல்ல மிஷின் நல்லா இருக்கணும், மிஷின்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் பிள்ளைங்களுக்கு அடிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மிஷின் பார்த்துட்டே சில பேர் ஓடிடுவாங்க. அது ஒன்று. மிஷின் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அது வந்து ஆனால் புதுசாக வர்றவங்களுக்கு அது தெரியாது. ஆக்சுவலாக வந்து உட்காரும்போது இது நல்ல மிஷினாக என்னன்றது அவங்களுக்கு தெரியாது. உட்காந்து அடிக்கும்போது தான் சின்ன சின்ன விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். சில பேர் வந்து புதுசாக வர பிள்ளைங்களுக்காக மட்டும்
கொஞ்சம் ரொம்ப பழைய மிஷினாக கொடுப்பாங்க. ஏன்னா மிஷினை உடச்சி கிடச்சி ஏதாவது வீணாக்கிடுவாங்கன்றதுக்காக கொடுத்துட்டு கொஞ்சம் ட்ரெயினப் ஆன பிறகு வேறு நல்ல மிஷின் கொடுப்பாங்க. அதுவும் பிள்ளைங்க வந்து அடிக்க ஆரம்பித்தது பிறகு தான் அவங்களுக்கு புரியும் இது மிஷின் எப்படி என்னன்றதெல்லாம் அவங்களுக்கு எடுத்ததும் புரியாது. அதை விட முக்கியமாக டிடிசி முடித்த அந்த ட்ரைனிங் கொடுக்குறவங்க வந்து டிடிசி முடித்தவங்களா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களா அது அந்த மாதிரி பார்த்து கொஞ்சம் விசாரிச்சுட்டு போனால் பெட்டராக இருக்கும். ஆமாம், இது வந்து இந்த இன்ஸ்டியூட் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் போத்து ஹையர் வித் ஆஃபீஸ் இந்த டிடிசி கோர்ஸ் முடிச்சிருந்தா தான் இன்ஸ்டியூட்டே வைக்க முடியும். மற்றதுக்கெலாம் டீச்சர் ட்ரைனிங் முடிக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இதுக்கும் ஒரு கோர்ஸ் இருக்குது. அதை முடித்தவங்க தான் இன்ஸ்டியூட்டை வைக்கலாம். அதை முடித்தவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக எப்படி ட்ரெயினப் பண்ணணுன்றதெல்லாம் எல்லா விஷயமும் நல்லா தெரியும். அது இல்லாமல் புதுசாக அதெல்லாம் முடிக்காமல் சில பேர் லோயர் முடித்தவங்க மட்டும் கூட கிளாஸ் எடுப்பாங்க, ஹையர் முடிச்சிருக்க மாட்டாங்க. எப்படி எடுக்கணும்னு கூட தெரியாதவங்களாம் கூட கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்டராக இருப்பாங்க சில இடத்துல. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம போகணும். இன்ஸ்டியூட் செலெக்ஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் பேசிக்காக சில விஷயங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும். ஒன்று, அங்கே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறவங்க ப்ராப்பராக டிடிசி முடிச்சிருக்காங்களா, அவங்க வந்து குவாலிஃபைட் பர்சனா அப்படின்றது வந்து முதல்ல பார்க்கணும். அடுத்தது பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ப்ராப்பராக உங்களுக்கு லைட்டிங் இருக்கா, இல்லை உங்களுக்கு ஃபேன் ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரி இருக்கா, ஒரு எமர்ஜென்சினா ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கா, ரெஸ்ட் ரூம் அவைலபிலிட்டி இருக்கா, இது எல்லாமே பார்க்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிஷின் எல்லாம் ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்களா. ஏன் இதில் மிஷினை வந்து மெயினாக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் மிஷின் வந்து நல்லா இருந்தால் தான் வந்து ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபிங்கரிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஆரம்பத்துலேயே அவங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கிற அந்த மாதிரி மிஷின்ஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால் 2-3 நாள் அடிக்கும்போதே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கையெலாம் வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி கை வலிக்க ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் மிஷின் வந்து ஃப்ரீயாக நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அவங்களும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்க வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு இன்ஸ்டியூட் செலக்ட் பண்ணும்போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து மனசில் வச்சுட்டு செலக்ட் பண்ணுங்கள். நல்ல கோச்சிங் இருக்கணும் சார். முதல்ல நல்ல கோச்சிங் இருக்கணும். அது வந்து சொல்லித்தரதை பொறுத்து தான் சார் இருக்குது. சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போங்க வருவாங்க அடிப்பாங்க போயிடுவாங்க. உங்களுக்கு சரியான நீங்கள் புக்கை கொடுத்து இதுதான் ஃபிங்கரிங் இதை பார்த்து அடிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி இல்லாமல் அவங்க கூடயே கொஞ்சம் அவங்களுக்கு அடித்து காமிக்கணும், அவங்க அடிக்கிறத கவனிக்கணும், பக்கத்தில் போய் பார்க்கணும், அவங்கள என்ன பண்ணுறாங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு நம்ம பின்னால் இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். மெயினாக கொஞ்ச நாளைக்கு சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் அவங்க வந்து அதை பிக்கப் பண்ணுவாங்க. வந்தாங்க அடித்தாங்க இதுதான் ஃபிங்கரிங் பார்த்து அடிச்சுங்கன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் சொல்லிட்டு வந்துட்டாக்கா அவங்க நிறைய விஷயம் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதை கொஞ்ச நாளைக்காவது அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் அவங்களால அதை சரியாக புரிஞ்சிக்க முடியும். அதை கொஞ்சம் கவனிக்கணும். நல்லா கொஞ்ச நாளைக்கு பிள்ளைங்களை நல்லா கவனிக்கிற மாதிரியான இடமா இருக்கணும். அடுத்தது சேஃப்டி. கேர்ள்ஸ்லாம் வராங்கன்னா அவங்கள நம்ம கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும் இல்லைங்களா. நம்மள்ட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அந்த லெவலில். இங்கே கொஞ்சம் டிசிப்ளின் இருந்துச்சுன்னா அந்த இடம் கொஞ்சம் எல்லா விதத்துலேயும் நல்லாயிருக்கும். வேறு அவங்க கரெக்டாக வராங்களான்னு கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். சில பேர் லீவ் போட்டாலாம் கேட்கவே மாட்டாங்க. ஒரு 2 days லீவ் போட்டாலே நான் உடனே கான்டாக்ட் பண்ணி கேட்பேன் ஏன் வரல. ஏன்னா ரெகுலராக வந்தால் தான் இதை கரெக்டாக பண்ண முடியும். சில பேர் விட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாமல் கரெக்டாக வராங்களான்னு அவங்கள நம்ம நோட் பண்ணணும். வரலன்னா ஃபோன் பண்ணி அவங்கள கூப்பிடுவோம் ஏன் வரல அப்படின்ற மாதிரி கேட்பேன். அப்போ தான் அவங்கள சரியாக நம்ம கொண்டு போக முடியும். அதனால் கரெக்டாக வராங்களான்னு நம்ம பார்க்கணும். அடிக்கும்போது கொஞ்ச நாளைக்கு கண்டிப்பாக கிட்டே இருந்து கவனிச்சிட்டே இருக்கணும். கொஞ்சம் எக்ஸாம் டைமில் டல்லாக இருந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம்லாம் கொடுத்து அவங்கள ரெடி பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஃபீஸுன்றது வந்து சார் இங்கே சிதம்பரத்தில் அசோசியேஷன் இருக்குது. அவங்க எல்லாருக்கும் ஒரு ஃபீஸ் வாங்கணும்னு சொல்லுவாங்க. அந்த ஃபீஸ் தான் எல்லோரும் வாங்குவோம். சில இடங்களில் கொஞ்சம் கம்மியாக வாங்குவாங்கன்றது சொல்லுவாங்க. நாங்கள் அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். எல்லா ஊர்லேயும் அங்கங்கேயும் ஒரு அசோசியேஷன் இருக்கும். அவங்க தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ, மந்த்லி ஃபீஸ் எவ்வளோ, அட்மிஷன் ஃபீஸ் எவ்வளோன்றது அதை கொடுத்துருவாங்க, நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. அதுதான் ஃபாலோ பண்ணுவோம். சில இடத்துல வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வாங்குறாங்களே தவிர கூட வாங்கலை. அதை தான் பசங்க பார்க்கணும். கம்மியாக கொடுக்குறாங்கன்றதுக்காக அங்கே போய் சேர்ந்தால் அங்கே கோச்சிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சரியான கோச்சிங் இல்லைன்னா சில பேர் இதை காமிச்சு ஸ்டூடெண்ட்டை வரவழைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. கம்மியாக ஃபீஸ் இருந்தால் வருவாங்க அப்படின்றது. ஆனால் அது அந்த லெவலில் சில பேர் பண்ணதெல்லாம் வந்து ஃபெயிலாக தான் ஆயிருக்கு. ஃபீஸ் கம்மியாக வாங்கினா நல்லா இன்ஸ்டியூட் பசங்க வருவாங்கன்றதெல்லாம் கிடையாது. நல்லா சொல்லி கொடுத்தா பசங்க கண்டிப்பாக நல்லா வருவாங்க. பசங்க மேலே கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் சார். அதுதான் பெரிய விஷயம். வேறு ஒன்றும் கிடையாது. வராங்கன்னா அவங்க டைப் மட்டும் அடிக்கிறாங்க போகிறாங்க அப்படின்றது இல்லாமல் அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். நல்லா சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்தா எங்கே இருந்தாலும் பசங்க வந்துடுவாங்க.